ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நான் பார்க்க போகிற படம் 2024 ஒரு பராகுவேயன் அர்ஜென்டைன் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டூ நாட் என்டர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் 2 யூடியூபர்ஸ் நமக்கு காண்பிக்கப்படுறாங்க. இவங்க எப்படியாவது நம்மளுடைய சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு வியூஸு அப்படின்னு அல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அபேண்டன்ட் மேன்ஷன் மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதில் கேட் ஏறி கோட்டை ஏறி குதித்து உள்ளே போய் அந்த வீட்டை சுற்றி லைட்டாக அப்படி வந்து வீடியோ பண்ணுறானுங்க. இதில் ஒரே ஒரு டோரு ஒரு ஓப்பனில் இருக்குது. அந்த டோரை சும்மா அப்படி வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த டோர்லேருந்து ஒரு பேய், ஒரு பொண்ணு அப்படி வெளியே வந்து அப்படி நகண்டு வர்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை இவங்க ஃபேக்காக செட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இவங்க சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. இவங்களே எதிர்பார்க்காம பல மில்லியன் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது. இப்போ உடனே சும்மா இல்லாமல் நீங்கள் 5 லட்சம் லைக்ஸ் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்காக அந்த மேன்ஷனுக்குள்ளே இன்னொரு தடவை இறங்கி ஃபுல்லாகவே உள்ள என்ன அமானுஷிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல போக கடைசியாக இவங்க நினைச்ச அளவுக்கு அந்த லைக்ஸும் வந்துடுது. இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே கோ ஹெட் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், நம்ம அந்த மேன்ஷனுக்குள்ளே இறங்க வேண்டியதான் அப்படின்னு இவங்களுடைய பிளான் இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, அந்த மேன்ஷனுக்குள்ளே இவங்க வழக்கம் போல் உள்ளே இருக்க எல்லா ரூம்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எப்படி முதல்ல ஒரு ஃபேக் வீடியோவே பேய் வர மாதிரி இவங்களா ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளான். ஒரு ரூமுக்குள்ளேயும் போய் அங்கேருந்து ஏதோ எட்டி பார்க்குற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ஃபேக்காக நம்மளே செட் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானு. ஆனால் இவங்க எடுத்த இந்த முடிவு இவங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்போகுது அப்படிங்கிறது அப்போ இவங்க 2 பேர்த்துக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹியூகோ கார்டோசோ அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காப்புல. அவர் நம்ம டிஆர் மாதிரி எழுதி இயக்குனது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் தான் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு, எடிட் பண்ணது, மியூசிக் போட்டதுன்னு எல்லாத்துலேயுமே இவருக்கு ஒரு பங்கு இருக்குது. 3 எடிட்டர்ஸு, அதில் இவர் ஒரு எடிட்டர், 2 பேர் இவர் இன்னொருத்தர் சேர்ந்து தான் மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பல டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்து வேலை பார்த்துருக்காப்புல நம்ம ஆள். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூட ஓடக்கூடிய ஒரு படம் தான் இது. எக்ஸ்பெக்டேஷனை முதலே தெளிவாக உங்களுக்கு நான் செட் அவுட் பண்ணிடுறேன். இதே டெம்ப்ளேட்டில் இந்த ஃபார்மேட்டில் நிறைய படங்கள் வந்திருக்கு ஏற்கனவே. உதாரணத்துக்கு நம்ம பேரநார்மல் ஆக்டிவிட்டி ஆகட்டும், பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட் ஆகட்டும், காஞ்சியம் ஹாண்டட் அசைலம் ஆகட்டும். காஞ்சியம் ஹாண்டட் அசைலம்னா அட்டகாசமான ஒரு படம். ஆனால் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸும் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதே யூடியூப் வியூஸுக்காக ஒரு டீம் தான் வந்து ஒரு அபேண்டன்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இறங்கும் அந்த காஞ்சியம் ஹாண்டட் அசைலம் படத்தில். ஒரு சவுத் கொரியன் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் படம் அது. இந்த படத்தில் இதே வீடியோ வியூஸுக்காக ஒரு அபேண்டன்ட் மேன்ஷனுக்குள்ளே இறங்குறாங்க இந்த 2 பேர். இவ்வளவு தான் வித்தியாசமே தவிர அந்த படம் செம்மையான ஒரு படம். காஞ்சியம் ஹாண்டட் அசைலம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம விமர்சனம் பண்ண ஒரு படம் தான் அது. அந்த படத்தையும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இந்த படத்துலேயும் பல சம்பவங்கள் இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூட ஓடக்கூடிய ஒரு படம் தான் இது. பட் முதல்ல 30 நிமிஷம் கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் இந்த மேன்ஷனுக்குள்ளே இறங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள காட்சி அமைப்புகள் போகுது. ஒரு 40 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் தான் படத்துடைய சம்பவங்கள் எல்லாமே இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா முதல்லையே என்னங்க ஒரு 30 நிமிஷம் பார்த்தேன் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் போனீங்க அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் நெருக்கி ஓடக்கூடிய படத்தில் முதல்ல ஒரு 30 நிமிஷம் செட் அவுட் பண்ணிட்டு அடுத்து 1 மணி நேரம் தான் விளையாட்டுகளே இருக்கும். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லரை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான படம் தான். குறிப்பாக படத்துடைய சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டும் சரி, படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட்டும் சரி, 2 பேரும் தேவையான விஷயத்தை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா நல்ல பெரிய ஒரு 55-65 இன்ச்சு ஸ்க்ரீனில் ஹோம் தியேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். நார்மல் ஃபோன்லலாம் பார்க்குறீங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெட்டரான ஹெட்செட்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அனுபவிக்க முடியும். சும்மா நார்மலாலாம் போட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க இந்த படத்தில் இப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான ஹெட்செட்ஸு இல்லை ஹோம் தியேட்டர்ஸில் இந்த படத்தை பார்க்க முடிஞ்சது அப்படின்னா பாருங்கள். படத்தில் அந்த 2 ஆக்டர்ஸ் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாகவே கொண்டு வந்திருந்தாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலை எடுத்துக்கோங்க.
நம்மக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச். பொழுது போல் அப்படின்னா தாராளமாக ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆரம்பத்தில் படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்ஸாகவோ ப்ரெக்னென்ட் லேடிஸாகவோ குழந்தைகளாகவோ இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை தவிர்க்கவும். ஏன்னா நம்மளை சும்மா ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் சும்மா வந்து நம்மளை தூக்கி வாரி போடக்கூடிய அந்த மாதிரி ஒரு 3-4 ஜம்ப் ஸ்கேர்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதனால் அள்ளு விட்டு போய்டும். அதனால் தயவு செஞ்சு அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவங்க பண்ண வேண்டாம். மற்றவங்கெல்லாம் சும்மா தாராளமாக பார்க்கலாம். அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. பார்க்குறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.